இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் 104 சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களா, कमेंट பண்ணுங்க, सब्सक्राइब பண்ணுங்க. एक गांव में गुरु ने सुना कि एक विद्वान नगर में आए हैं. சரிங்களா? ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு கிராமத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் வந்து ஒரு பண்டிதர் வந்து அந்த சிட்டிக்கு வந்து தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. राजा ने दोनों विद्वान को राज्य में ज्ञान फैलाने का आमंत्रण दिया. विद्वानों ने विज्ञान के उपकरणों से बातचीत और भोजन के बिना जीवन की तकनीक प्रस्तुत की. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர் வந்து அந்த ரெண்டு அறிஞர்களையும் வந்து ராஜ்யசபை கூட்டு வந்து பார்க்கல, அரசபை கூட்டு வந்து गौरवप्रदन पाकरारे. राजा प्रभावित हुए और उनके राज्य में कार्य करने का अवसर दिया. विद्वानों ने समाज के लिए अद्भुत कार्य किए. ज्ञान और आविष्कारों के माध्यम से समाज की सेवा की. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிஞர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அதான் உணவு சாப்பாடு கூட இல்லாமல் வாழ முடியுங்கிற மாதிரி ஏதோ சொல்லித்தராங்க. இதை வந்து மன்னன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. சரிங்களா? அதனால வந்து ராஜ்யத்தில் வந்து அவங்களுக்கு ராஜ்யசபையில் அவங்களோட அரசபையில் வந்து வேலை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு. இதனால வந்து அவங்களோட டேலண்ட்டையும் அவங்களோட கண்டுபிடிப்பு பற்றியும் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தலாம், எல்லா சொசைட்டிக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. विद्वानों की कहानी हमें ये सिखाती है कि ज्ञान का उपयोग समाज और मानवता की उन्नति के लिए करना चाहिए. இந்த ரெண்டு சமூகம் மற்றும் மனித குலத்துக்கு வந்து எப்படி முன்னேற்றத்துக்காக இவங்களோட அறிவு வந்து யூஸ் ஆகுங்கிறத அந்த பார்க்க போகிறோம். एक समय की बात है. एक गांव में एक गुरु रखते थे जिनके खबर हो गई कि एक अन्य नगर में एक और विद्वान आए हुए हैं. அப்படின்னா முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குரு இருந்தார். அவருக்கு வந்து இன்னொரு அறிஞர் வந்து வேற ஊருக்கு அதே ஊருக்கு. वे अद्भुत ज्ञान के मालिक थे और आगे बढ़ने के लिए सबकी सहायता कर सकते हैं. ये खबर सभी को बहुत पसंद आई और सभी लोग उस नगर में उनसे मिलने के लिए जूझने लगे. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு டேலண்ட் இருந்தாலும் அவர் வந்து அவர்கிட்ட இந்த சக்தி வச்சு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு சொல்கிறாரு. சரிங்களா? எல்லாரும் எப்படி முன்னேறுங்கிறது உதவுறாரு, முன்னேறும் லைஃப்ங்கிற மாதிரி இந்த செய்தி வந்து எல்லாத்துக்கும் போகுது. அதனால வந்து எல்லாரும் அந்த நகரத்தை வந்து அவரை மீட் பண்ணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. इन दोनों राज्य की राज्य को पता चलता है वहाँ का राजा उनसे बात करने के लिए अपने दरबार में बुला ले आए. राजा ने दोनों विद्वान से अपना राज्य में ज्ञान का प्रचार करने के लिए आग्रह किया. சரிங்களா? இந்த ரெண்டு அறிஞர்களையும் வந்து கூட்டு வராரு. அரசவையில் வந்து அங்கே இருக்க எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும் மாதிரி. दोनों विद्वान ने राजा के आज्ञा की स्वीकार किया और उन्होंने राजा के सामने आगे जाकर कहा. ரெண்டு பேரும் மன்னரோட இன்விடேஷன் எடுத்து அங்கே வராங்க. அங்கே வந்து சொல்றாங்க, आपके सामर्थ्य के लिए हमें गर्व महसूस हो रहा है महाराज. हमें आपकी सेवा में हमारा सर्वोच्च कर्तव्य मानने के लिए तत्पर है. அப்படின்னா வந்து நான் வந்து உங்களோட ஆற்றல் பற்றி பெருமை கொள்கிறோம். எங்களுக்கு வந்து எங்களோட ஹையஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா கடமை டியூட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேவை செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா நே குஷி நே பரே கோட்டம்சே கஹா. சரி, ராஜா ரொம்ப மகிழ்ச்சியோட உதட்டோட புண்ணியோட சொல்கிறாரு, தும்ஹாரே சாமானிய பாஷாமே ஜனதா கோ சம்ஜா ஓய். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பகலே வித்வான் முஸ்கத்தை போலே. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வித்வான் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, अच्छा महाराज, हम आपके राज्य के राजा और प्रजा के बीच बातचीत को सुगम बना सकते हैं. சரிங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதல் அறிஞர் ஃபஸ்ட்டு ஒரு அறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி மகாராஜா, அரசருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து நல்ல உரையாடல் மாதிரி கான்வர்சேஷன் கிரியேட் பண்ண சொல்கிறாரு பாசிட்டிவாக. ராஜானே ஆச்சரியக்கு हुए कहा. ரெண்டாவது அறிஞர் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, मुझे बिल्कुल आश्चर्य हो रहा है कि तुम कैसे कर सकते हो, ये तो मेरे लिए. சரிங்களா? இது உன்னால எப்படி முடியும், இது என்னால தான் முடியுங்க மாதிரி சொல்றான். दूसरे विद्वान ने मुस्कुराते हुए कहा, महाराज, हम आपके राज्य के लोगों को सामग्री के बिना खाने के ज्ञान दे सकते हैं.
ராஜா வந்து மிகுந்த ஆச்சரியத்தை சொல்றாங்க, என்னால இதை நம்ப முடியலங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சொல்றாங்க. ராஜா ने बहुत की आश्चर्य की कहा मैं ये सचमुच माने की शक्ति नहीं हूँ, कृपा मुझे बताइए तुम इस बात को कैसे संबंध कर सकते हो, உன்னால எப்படி சம்பந்தப்படுத்தும்னு கேட்கிறாரு. சரிங்களா. அப்புறம் அந்த ரெண்டாவது विद्वान दूसरे विद्वान कहा महाराज हमें खाने खाने की जरूरत के बिना एक ऐसा प्रयोग बना सकते हो जिससे खाने की जगह नहीं होती है, ये उपकरण आपके लोगों के लिए आरामदायक और स्वास्थ्यप्रदक होगा. சரி, ரெண்டாவது அரசர் வந்து அரசிட்ட சொல்றாரு, அரசே நீங்க வந்து எந்த மாதிரி வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம், இந்த எங்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு வசதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்றாரு. அதாவது சாப்பாடு இல்லாமல் வர்ற மாதிரி சொல்றாரு, இன்ட்ரெஸ்ட் பண்றாரு. अदा ये सब सुनकर राजा बहुत प्रभावित हो गए और उन्होंने दोनों विद्वान का स्वागत किया और अपने राज्य में इन उपकरण का प्रचार कार्य करने के लिए उनके सौभाग्य दिया. दोनों विद्वान ने राजा की प्रशंसा करते हुए उनकी सेवा में खुशी पूर्वक काम किया और सभी लोग उनके प्रमाणित करते थे. இதெல்லாம் கேட்ட மன்னர் வந்து ரொம்ப கௌரவப்பட்டு ரெண்டு பேர்த்தையும் வர வைக்கிறாரு. மறுபடியும் அவர் எல்லாம் என்ன சொன்னாலும் அதை கேட்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால ரொம்ப சான்ஸ் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க, மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, அவரை மதிக்கிறாங்க, ராஜாவும் மதிக்கிறாங்க. தன்யவாத்.